கோவை புளியகுளம் அருகே வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் விளையாடிய 5 வயது சிறுமியை நாயை ஏவி கடிக்க வைத்த புகாரில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன பண்ணிச்சு? நீ எங்க போயிட்டு வந்த? என்ன நடந்துச்சு அப்போ? இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன விவரங்கள்? வணக்கம். புலிகுளம் அருகே அம்மன்குளம் பகுதியில் புதிய வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. இங்கு ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் அங்குள்ள எல் பிளாக்கில் பொன்வேல் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ஓட்டலில் மேற்பார்வையாளராக வேலை பார்த்து வரும் இவருக்கு 5 வயதில் மகள் மற்றும் 7 மாதத்தில் குழந்தை உள்ளது. அங்குள்ள பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இவர்கள் வசிக்கும் வீடு அருகில் கண்ணன் என்பவரது மனைவி சௌமியா என்பவர், அவரது மகன்கள் சூர்யா மற்றும் சாந்தாராம், பிரகாஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார்கள். சௌமியா வீட்டில் 4 நாய்களை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் வளர்த்த நாய்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு சிலரை கடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாய்களை வீட்டில் வளர்க்க வேண்டாம் என்று அக்கம் பக்கத்தினரும் கூறியுள்ளனர். ஆனாலும் சௌமியா தொடர்ந்து நாய்களுக்கு உணவு அளித்து வீட்டிற்குள்ளே வளர்த்து வந்துள்ளார். சம்பவத்தன்று பொன்வேலின் மகள் வீட்டு அருகில் விளையாடி கொண்டு இருந்த போது சௌமியா அவரை வேறு இடத்திற்கு சென்று விளையாடும்படியும் கூறியுள்ளார். தொடர்ந்து அந்த மாணவி விளையாடி கொண்டிருந்த போது சௌமியா வீட்டில் வளர்த்த நாயை விட்டு அவரை கடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமி வழியில் கதறி அழுதுள்ளார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து நாயை விரட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து சௌமியாவை போலீசார் கைது செய்துள்ளனர். நன்றி நேசராஜ் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.